அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் தொடங்கினது போல இருந்தது, அதுக்குள்ள இன்றைக்கு 4ஆம் தேதி வந்துவிட்டது. ஆண்டவர் நல்லவர். அந்தந்த நாளுக்குரிய கிருபை, அந்த நாளுக்குரிய தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. ஏன் தெரியுமா? காலையிலே நம்ம எழும்பி விசுவாசத்தோடு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்குறோம் இல்லை? நீங்களும் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறீங்கல்ல, கர்த்தர் நடத்துவார். இந்த நாளில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரம், உங்கள் கவலை, உங்களுக்குள்ளே இருக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்று ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிருங்க. சரியா? இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க. நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இந்த நாட்கள்ல ஆவியானவருடைய சத்தம் என்னன்னா, அவரோடு பர்சனலா பேசணும்னு அவர் விரும்புறாரு. தமிழ்ல ஜெபம் பண்றது, ஆங்கிலத்துல ஜெபம் பண்றதுலாம் வேற. அவர் கொடுத்தாரே அந்த பாஷை, அந்த மொழி, அவர் கொடுத்த மொழி, அதுதான் அயல் மொழி. அந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அப்போ அந்த அயல் மொழி ஆகிய அந்த நவமான பாஷையில் அவரோடு கூட பேசுகிறதை அவர் விரும்புகிறார். ஏன்னா அவரோடு பயணிக்கிறோம் டெய்லி. அவரோடு பயணிக்கும் போது அவருடைய லாங்குவேஜில் அவரிடத்துல பேசினா எப்படி இருக்கும்? ஒரு ஹிந்தி மொழி பேசுகிற சகோதரனோடு நான் ஹிந்தியில் பேசினேன்னா அவருக்கு இன்னும் சந்தோஷமாக பேசுவேன். எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. வேற வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்கே ஒரு தமிழனை கண்டால் தமிழில் பேச ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நான் சொல்கிறது புரியுதில்ல? மலையாள மொழி பேசக்கூடிய ஒரு சகோதரியோடு இன்னொரு மலையாள மொழி பேசக்கூடிய ஒரு சகோதரி மலையாளத்தில் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்குது தெரியுமா? அது உண்மை, அது மொழி பற்று. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆவியானவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்தேனே பற்பல பாஷை, அந்த பற்பல பாஷையோடு நீ என்னிடத்தில் பேசினா உனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டுகிறது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் உங்கள் ஜனத்தோட கர்த்தர் பேசுவார். இந்த அந்நிய பாஷையில் பேசுகிற சிலருக்கு பரியாசம் பண்ணுற மாதிரி, என்னமோ சத்தம் போட்டுட்டு கிடக்காங்கன்ற மாதிரி அபிஷேகத்தினுடைய வலிமை தெரியாதவங்க, புரியாதவங்க சொல்லுவாங்க. அது பரவாயில்ல, அறியாதவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த அந்நிய பாஷையில் பேச 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 இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். வாழ்க்கையில் ரொம்ப டயர்டாக போயிட்டேன், எல்லா பக்கத்தாலும் நெருக்கப்பட்டுட்டேன். ஆஃபீஸில் நெருக்கம், வீட்டில் நெருக்கம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நெருக்கம், உறவினர் மூலம் நெருக்கம், ஒன்றா ரெண்டா ஒன்றும் சொல்லவே முடியல. அப்படி நெருக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் ஆமென், கொஞ்ச நேரம் தனித்து போய் அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு பாருங்க. உங்கள் ஆவியில் ஒரு இளைப்பாறுதல் வரும். அந்த ஆவியில் இளைப்பாறுதல் வந்தோன்னே சரீரத்திலும் ஒரு சுகம் உண்டாகும். படுத்தா நல்லா அயர்ந்து தூங்கிடுவீங்க. இதுக்கு பேர் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆன்மீக இளைப்பாறுதல். இதை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? தனித்து போய் அந்நிய பாஷையில் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஏசப்பா, நீங்கள் கொடுத்த அபிஷேகத்தில் நம்முடைய பிள்ளைகள் களி கூறணும், தனித்து போய் பேசணும். ஆண்டவரே, 5 வருஷத்துக்கு முன்னால் நீர் கொடுத்த போது அதே பழைய அந்த பாஷைகளை பேசாமல் அடிக்கடி அந்நிய பாஷைகளை பேசி புதிய புதிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளட்டும். நவமான பாஷைகள் இருதயத்துக்குள்ளே வரட்டும். பேசி 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 ஆன்மீக இளைப்பாறுதலை பிள்ளைகளுக்கு தாரும். ஆன்மீக சந்தோஷத்தை தாருமப்பா. நீர் அப்படியே செய்கிறீரப்பா. அவருடைய உள்ளத்தில் தேவ பிரசன்னத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுத்து இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய நாட்களுக்கு உடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஓகே, ஒருவருக்காக ஒரு ஜெபிப்போம். ஜீசஸ் மீட்ஸுக்காக ஜெபிக்கிறீங்க, தேங்க்யூ. எனக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.